ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே, பரிசுத்தமாக நீங்கள் வாழணும்னு முயற்சி எடுத்த உடனே எல்லாமே ரெடி ஆகும்னு நினைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க, உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாதுப்பா அப்படின்னு மெச்சிக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை கிண்டல் தான் பண்ணுவாங்க, நீ என்ன இருந்துருவியான்னு தான் கேட்பாங்க. ஆனால் இத்தனை சவால்களையும் தாண்டி நான் ஒன்றுக்கும் அடிமை ஆக மாட்டேன், நான் வாழுவேன்னு மட்டும் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நம்புகிறேன் உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது நீங்கள் நினைக்காததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை திரும்பவும் தூக்கி எடுக்கிறதுக்கு விரும்புகிறார். கர்த்தர் உன்னை திரும்பவும் அலங்கரிக்கிறதுக்கு விரும்புகிறார். எத்தனையோ 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 இது எத்தனை நாள் வரைக்கும் தொடரும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற இந்த பாவங்கள் தவறுகள்